டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கீபோர்டில் இருக்கிற இன்சர்ட் கீ மற்றும் ஆல்ட் ஜிஆர் கீயை வேர்டு டாக்குமெண்ட்டில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பார்க்க போகிறோம். இப்போ நான் அந்த வேர்டு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். இதில் ராம் மதுரை, சியாம் திருவனந்தபுரம் டைப் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ராம் மதுரைங்கிறத மாற்றி ராம் சென்னைன்னு நம்ம டைப் பண்ணோம்னா, சென்னைன்னு நம்ம டைப் பண்ணும்போது இந்த மதுரைங்கிறது ரைட் சைடு அப்படியே மூவ் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே கீபோர்டில் டிலீட் பட்டனை யூஸ் பண்ணி மதுரைங்கிற அந்த வார்த்தையை நம்ம டிலீட் பண்ணுவோம். இப்போ அதை செஞ்சு பார்ப்போம். இப்போ நான் சென்னைன்னு டைப் பண்ணுறேன். இப்போ இந்த மதுரை ரைட் சைடு மூவ் ஆகிருக்கு. அந்த வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் இந்த டிலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்போ டிலீட் பண்ணுறோம். இதுதான் நம்ம நார்மலாக செய்கிறது. இப்போ இங்கே சென்னைக்கு முன்னாடி கர்சரை கொண்டு வச்சுட்டு மதுரைன்னு, ராம் சென்னைங்கிறத மதுரைன்னு மாற்ற போகிறேன். மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த கீபோர்டில் இன்சர்ட் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே மதுரைன்னு டைப் பண்ணும்போது ஒவ்வொரு லெட்டரும் நம்ம டைப் பண்ணும்போது சென்னைங்கிற வார்த்தையில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டரும் டிலீட் ஆகும். இப்போ அதை செஞ்சு பார்ப்போம். இப்போ நான் எம்மை டைப் பண்ணுறேன். இப்போ சி டிலீட் ஆகிருக்கணும், ஆனால் ஆகலை. அதுக்கு காரணம் நம்ம ஆப்ஷனில் போய் ஒரு சின்ன சேஞ்சு பண்ணணும். இப்போ அதை செஞ்சு பார்ப்போம். ஃபைலை ஓப்பன் பண்ணி இங்கே ஆப்ஷன் உள்ளே போகணும். உள்ளே போனீங்கன்னா இங்கே ரைட் சைடு அட்வான்ஸ்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட்டிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல யூஸ் த இன்சர்ட் கீ டு கண்ட்ரோல் ஓவர் டைப் மோட், அதை டிக் பண்ணணும். அதுக்கு கீழே யூஸ் ஓவர் டைப் மோட், அதையும் டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம செஞ்சு பார்ப்போம். இப்போ கர்சர் சிக்கு முன்னாடி இருக்குது. இப்போ நான் இன்சர்ட் கீயை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எம் நான் டைப் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக சி டிலீட் ஆயிடுச்சு. இப்போ நான் மதுரைன்னு டைப் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக சென்னைங்கிறது டிலீட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல சென்னைன்னு டைப் பண்ண போகிறேன். இப்போ நான் சென்னைன்னு டைப் பண்ணும்போது திருவனந்தபுரம்ங்கிற வேர்டில் முன்னாடி இருந்த ஒவ்வொரு லெட்டரும் டிலீட் ஆகிருக்கு. இப்போ NANTHA இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம டிலீட் பண்ணோம். அதை எப்படி செய்கிறதுங்கிற பார்ப்போம். இங்கே ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் டிலீட் ஆகும். நான் விடாமல் ஸ்பேஸ் பாரை அமைக்கி பிடிக்கிறேன். இது ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆயிடுச்சு. அடுத்தாப்பில் ஆல்ட் ஜிஆர் கீயோட யூஸ் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். வேர்டு டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணுறவங்க நிறையா பேருக்கு ரூபி சிம்பிள் என்டர் பண்ண தெரியாது. நான் பார்த்துருக்கேன், நிறையா பேர் ரூபீஸ்ன்னு டைப் பண்ண சொன்னால் சிம்பிள் என்டர் பண்ண மாட்டாங்க. RS இப்படின்னு டைப் பண்ணி ஒரு டாட் வச்சு ரூபீஸ் நம்பர்ஸை அப்புறம் டைப் பண்ணுவாங்க. கீபோர்டில் ஆல்ட் ஜிஆரோட ஃபங்க்ஷன் என்னங்கிறத பார்ப்போம். இப்போ நான் ஆல்ட் ஜிஆருங்கிற கீயை அமைக்கி பிடிச்சிருக்கேன். பிடிச்சிட்டு நம்பர் 4 ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே ரூபி சிம்பிள் என்டர் ஆயிடுச்சு. ஆல்ட் ஜிஆர் அமைக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 4 ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இன்சர்ட் கீயோட ஃபங்க்ஷனும் ஆல்ட் ஜிஆர் கீயோட ஃபங்க்ஷனையும் பார்த்துட்டோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.